பிஸ்மில்லா சகனான்ஸ்கரில் இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா டாடா இண்டிகாங்க. டாடா இண்டிகா 2013 மாடலு, செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. எஃப்சி கரண்ட்டில் இருக்கிற வண்டிங்க. வண்டி தெளிவாக இருக்குது. அவுட்லுக்கு இன்ட்ரல் எல்லாமே காட்டுற மாதிரிங்க தெளிவாக இருக்குது. நம்ம பிஸ்மில்லா சகனான்ஸ்கர் இருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட் மாவட்டம் ஆற்காடு மெயின் ஹைவேலேயே இருக்குது. வேலூர் டு சென்னை ஹைவே. வண்டி அவுட்லுக் எல்லாம் பாருங்கள் குவாலிட்டியாக இருக்குங்க. இன்ட்ரலும் குவாலிட்டியாக இருக்குது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் போட்டு இருக்கேன். இந்த வண்டி பிடிச்சி இருக்கவங்க கால் பண்ணிட்டு நேரில் வாங்க, ஒரு நல்ல பெஸ்ட் ஆஃபராக எடுத்து தரேன். இன்டீரியல் பார்க்கலாம். இன்டீரியல் பாருங்க, பவர் ஸ்டேரிங் வந்துடும், ஏசி வந்துடுங்க. இன்டீரியல் கூட வந்து நீட்டாக குவாலிட்டியாக இருக்கு. ஏசி ப்ளூடூத் காலிங் செட் இருக்கு. பவர் ஸ்டேரிங் வந்துடுங்க. பேக் சீட்டும் பாருங்க. லோ பட்ஜெட்ல தேடுறவங்களுக்கு இந்த வண்டி சூப்பரான வண்டி. இண்டிகா வந்து உங்களுக்கு 20 கொடுக்குங்க மைலேஜ். பார்த்தீங்கன்னா லிட்டரேஜ் மைலேஜ் 20 கொடுக்கும். வண்டி தெளிவாக இருக்கு. இந்த வண்டி பெட்ஸ் இருக்கணும், கால் பண்ணிட்டு நேரில் வாங்க, நல்லா ஒரு பெஸ்ட் ஆஃபராக எடுத்து தரேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் கமிஷன் மட்டும்தாங்க. நம்ம அட்டை நிற்கிற வண்டி எல்லாமே வந்து டைரக்ட் கஸ்டமர் வண்டிங்க தான். வண்டி தெளிவாக இருக்குங்க. அவுட்லுக்கும் ஆகட்டும், இன்டீரியலும் ஆகட்டும், வண்டி தெளிவாக இருக்கும். இந்த வண்டிக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 90,000 ரூபாய் மட்டும்தான் கேட்குறாரு. இதுவும் வந்து ஃபிக்ஸட் இல்லை, ஒரு சின்ன நெகசலில் பெஸ்ட்டான ஆஃபராக எடுத்து தரேன். இன்னும் வண்டிங்க கூட இருக்குது, அதுவும் பாருங்கள். இந்த ஹோண்டாய் சாண்ட்ரோ பார்த்தீங்கன்னா 2009 மாடல், 29 வரைக்கும் பேப்பர் கரண்ட்டில் இருக்குது. எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்கிற வண்டிங்க. செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி, சென்ட்ரல் லாக்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிமோட் கீயும் இருக்குது. வண்டி வந்து தெளிவாக இருக்குங்க. அவுட்லுக் ஆகட்டும், இன்டீரியல் ஆகட்டும், ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டிக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,90,000 ரூபாய் கேட்குறாரு. இதுவும் வந்து ஃபிக்ஸட் இல்லைங்க, நெகசபிள் தான். ஒரு நல்ல நெகசபிளில் நல்ல பெஸ்ட்டான ஆஃபராக எடுத்து தரேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டாடா நானோ இருக்குங்க. 2012 மாடல், சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ, ஏசி, சென்ட்ரல் லாக் வந்துடும். வண்டி தெளிவாக இருக்குங்க. அவுட்லுக் ஆகட்டும், இன்டீரியல் ஆகட்டும், வண்டி தெளிவாக இருக்குது. இந்த வண்டியை வந்து ஃபுல் வீடியோ போட்டு இருக்கேன் பாருங்கள். இந்த வண்டிக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 65,000 ரூபாய் கேட்குறாரு. வாங்க, இதுவும் வந்து ஃபிக்ஸட் இல்லை, ஒரு சின்ன நெகசபிளில் பெஸ்ட்டான ஆஃபராக எடுத்து தரேன். மாருதி ஸ்விஃப்ட் வந்து நிறைய பேர் டீசல் வண்டி கேட்டிருந்தீங்க. VDI டீசல் வண்டி இருக்கு. 2013 மாடலு, செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. வண்டி தெளிவா இருக்குங்க. பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி, சென்ட்ரல் லாக்கு, மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட், 2 கீயுமே வந்து ரிமோட் கீ இருக்கு. வண்டி தெளிவா இருக்குங்க. இந்த வண்டிக்கான பிரைஸ் பாத்தீங்கன்னா கஸ்டமர் கேட்குற பிரைஸ் பாத்தீங்கன்னா 3,90,000 ரூபாய் கேட்குறாரு. இதுவும் வந்து பிக்சட் இல்லை, நெகசபிள் தான். ஒரு நல்ல பெஸ்டான ஆஃபரா எடுத்து தரேன். அடுத்த வண்டி பாத்தீங்கன்னா டாடா இண்டிகா பார்த்தீங்கன்னா ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது. 2013 மாடலு, செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க. பவர் ஸ்டேரிங், ஏசி டைப். இது வண்டி பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குது. அவுட்லுக் ஆகட்டும், இன்டீரியல் ஆகட்டும், செம்ம குவாலிட்டியாக இருக்குது. இந்த வண்டிக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,55,000 ரூபாய் கேட்குறாரு. இதுவும் வந்து ஃபிக்ஸட் இல்லை, நெகசபிள் தான். வாங்க, நேரில் வாங்க. எந்த வண்டி பிடிச்சிருக்கோ கால் பண்ணிட்டு நேரில் வாங்க, பெஸ்ட் ஆஃபராக எடுத்து தரேன். டாடா விஸ்டா பார்த்தீங்கன்னா கோட்ரா ஜெட் இன்ஜினு. வண்டி தெளிவாக இருக்குங்க. 2010 மாடலு, 3வது ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டி தெளிவாக இருக்குது. இந்த வண்டிக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,40,000 ரூபாய் கேட்குறாரு. இதுவும் வந்து ஃபிக்ஸட் இல்லை, நெகசபிள் தான். நேரில் வாங்க, நல்லா ஒரு பெஸ்ட் ஆஃபராக நெகசபிள் பண்ணி நல்லா பெஸ்ட் ஆஃபராக டைரெக்டாக கஸ்டமர்கிட்டே பேசி பெஸ்ட் ஆஃபராக எடுத்து தரேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் கமிஷன் மட்டும்தாங்க. மாருதி ஓம்னி பார்த்தீங்கன்னா நிறைய வியாபாரிங்க கேட்டுன்னு இருக்காங்க. நம்மகிட்ட இருந்த ஒரு 4-5 வண்டி வந்து சோல்ட் ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு வண்டி வந்து இருக்குங்க. 2011 மாடலு, சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க. வண்டி தெளிவாக இருக்குது. இந்த வண்டியும் தனியாக வீடியோ போடுறேன் பாருங்கள், ஃபுல் வீடியோ போடுறேன் பாருங்கள். இந்த வண்டிக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,50,000 ரூபாய் மட்டும்தான் கேட்குறாரு. வெளி மார்க்கெட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா 1,80,000 ரூபாய், 2 லட்ச ரூபாய் வரைக்கும் போயின்னு இருக்கு. 2011 சிங்கிள் ஓனர் கண்டிஷனே வந்து 2 லட்ச ரூபாய் வரைக்கும் போயின்னு இருக்கு. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட் ஆஃபராக போடணும், நல்லா நெகசபிள் பண்ணி பெஸ்ட் ஆஃபராக போடணும்னு சொல்லிட்டு
லோ பட்ஜெட்டில் போட்டு இருக்கோம். 1,50,000 மட்டும்தான் கேட்குறாரு. இதுவும் வந்து ஃபிக்ஸட் இல்லை, நெகசபிள் தான். நேரில் வாங்க, நல்ல ஒரு பெஸ்ட் ஆஃபராக எடுத்து தரேன். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாடா இண்டிகா 2013 மாடலு, செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இதுக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 90,000 மட்டும்தான் கேட்குறாரு. இதுவும் வந்து ஃபிக்ஸட் இல்லைங்க, நெகசபிள் தான். வாங்க, நேரில் வாங்க. இந்த வண்டி பிடிச்சிருந்தால் கால் பண்ணிட்டு நம்ம ஆஃபீஸுக்கு விசிட் பண்ணுங்கள். நல்ல ஒரு பெஸ்ட் ஆஃபராக எடுத்து தரேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் கமிஷன் மட்டும்தாங்க.